இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு தலைப்பு, எலியாவும் எலிசாவும் நல்ல மாதிரிகள். என்னுடைய ஆதார வசனம் சங்கீதம் 4:3. பக்தியுள்ளவனை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டார். பக்தியுள்ளவனை கர்த்தர் நமக்காய் தெரிந்து கொண்டார். எலியாவும் எலிசாவும் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சரித்திர புகழ் வாய்ந்து 3 இடங்களுக்கு என்ன பண்றாங்க, யோர்தான் நதிக்கரைக்கு சேர்வதற்கு முன்பாய் சென்றடைந்ததை குறித்து நம்ம பார்த்தோம் நேற்றைக்கு. கில்கால் புதிய ஆரம்பத்தையும், பெத்தேல் தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையும் கொடுத்தது. அங்கிருந்த அனைவர்களோடும் எரிகோவிற்கு சென்றாங்க. எரிகோ பல வருடங்களுக்கு முன்பு யோசுவாவுடைய தலைமையில் இஸ்ரேல் ஜனங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கண்ட இடம் அங்குதான் எரிகோ. கோட்டை யுத்தம் எதுவே என்று பார்த்தீங்கன்னா, தரைமட்டமாக்கி அற்புதம் நடந்தது. அது மட்டுமல்ல, ஆகான் கர்த்தருடைய கட்டளை மீறிதான் ஆகாருக்கு எதிராக இஸ்ரேல் முறிந்தோடைய காரியம் அங்குதான் நடந்தது. யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். விசுவாசத்தினுடைய வெற்றியையும் அங்கு அழைத்து சென்றிருக்கலாம். பாலத்தின் விளைவையும் எலிசாவுக்கு நினைவுபடுத்த எலியா கூட்டின்னு போறாங்க. அதுக்கப்புறமா எரிகோவுக்கு இருவர் என்ன பண்றாங்க, யோர்தான் ஆற்றின் கரைக்கே வந்தாங்க. அங்கிருந்து தான் யோர்தான் தண்ணீரை என்ன பண்ணாங்க, குவியலாய் நிற்க செய்தார். அதாவது ஜனங்களுக்கு மறுக்கரைக்கு சென்று கானானுக்கு நுழைய செய்தார். பாருங்க, அவங்க நினைவு கூர்ந்தாங்க. அதுக்கப்புறமா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒரு ஆள் கூடும் நினைத்து விசுவாசத்துக்கு எலியா உறுதிப்பட்டிருந்தான். இந்த காரியத்தை செயல்முறைப்படுத்த தான் விளக்க எலியாவும் தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரில் அடித்தான். ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், தண்ணீர் அது 20 பக்கமாய் பிரிந்தது, இரு பக்கம் பிரிஞ்சது. இருவரும் உலர்ந்த தரை வழி அக்கறைக்கு போனார்கள் சொல்லி இந்த வார்த்தையை முடிக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நான் எலிசாவிடமிருந்து விலை மதிப்புள்ள பாடத்தை கற்றுக்கொண்டேன். தனக்கிருந்த வரை இரட்டிப்பாய் எலிசாவிற்கு கொடுத்து சென்று விட்டார். அதை பெறுவதற்கு எலிசாவும் விடாமுயற்சி செய்தார். நானும் கூட அடுத்த தலைமுறையினருக்கு ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்க எனக்கு உதவும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹாவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.